முத்தாக உன் கையில் பொறித்து கொண்டாய். தாயாக தந்தையாக தரணியில் நின்றாய். தவறிய வழிகளில் தாங்காக வந்தாய். என் தேவனே உம்மை பாடுவேன். என் தேவனே உம்மை பாடுவேன். நன்றியால் கண் துளி நான் சாற்றுவேன். நன்றியால் கண் துளி நான் சாற்றுவேன். உன்னை பாடும் போது எனில் ராகம் தோன்றும். உன்னோடு வாழ்ந்தால் என் ஆயுள் கூடும். உன்னை பாடும் போது எனில் ராகம் தோன்றும். உன்னோடு வாழ்ந்தால் என் ஆயுள் கூடும். உங்களுள் ஒருவரிடம் இருக்கும் 100 ஆடுகளுள் ஒன்று காணாமற் போனால் அவர் 99 ஆடுகளையும் பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமற் போனதை கண்டுபிடிக்கும் வரை தேடிச் செல்ல மாட்டாரா? லூக்கா 15:4. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு 99 ஆடுகளை விட அந்த ஓர் ஆட்டின் மீதே கவனம் அதிகம். ஏனெனில் அது காணாமல் போன ஆடு, காயப்பட்ட ஆடு, தொலைந்து போன ஆடு, வழிமாறிய ஆடு, முள்ளில் சிக்கிய ஆடு, விலங்குகளிடம் அகப்பட்ட ஆடு. எனவேதான் இயேசுவுக்கு அந்த ஆட்டின் மீது அக்கறை அதிகம், அன்பு அதிகம். என் அன்பு மகனே, மகளே, நீயும் கூட தொலைந்த ஆட்டினை போன்றுதான் இருக்கிறாய். யோசித்துப் பார். இயேசுவை விட்டு விலகி போயிருக்கிறாயா? குடி போதைக்கு அடிமையாகி இருக்கிறாயா? மனமுடைந்து வேதனைப்படுகிறாயா? நோயினால் அவதிப்படுகிறாயா? ஊதாரியாய் சுற்றித் திரிகிறாயா? கடன் தொல்லையில் சிக்கி தவிக்கிறாயா? கலங்காதே, திகையாதே, துவண்டு விடாதே. இதோ இயேசுவின் கையில் பத்திரமாக இருக்கிறதே, அதுதான் அந்த காணாமல் போன ஆடு. நீயும் அப்படி இயேசுவால் பாதுகாக்கப்படுவாய். இயேசுவால் தேற்றப்படுவாய். இந்த இயேசுவால் அரவணைக்கப்படுவாய். துணிவோடு இரு. நம் நற்கருணை நாதர் உமக்கு என்றும் துணை இருப்பார். ஆமீன். நீங்காத அன்பாக நிதமும் வந்தாய். நிழல் தந்து நின்னருள் உணர்ந்திடச் செய்தாய். உடலாக நிணமாக என்னுள் வந்தாய். உயிரில் அணுக்களும் உயிர் பெறச் செய்தாய். உயிரானவா என் உடலானவா, உயிரானவா என் உடலானவா. பாடுவேன் உன் புகழை நன்றி நான். பாடுவேன் உன் புகழை நன்றி நான். நன்றியின் பூக்கள் பாமாலையாக உந்தன் பாதம் சூடுகின்றோம். இனிய தேவனே, எந்தன் வாழ்விலே செய்த நன்மைகளை பாடுகின்றோம். உன்னை பாடும் போது எனில் ராகம் தோன்றும். உன்னோடு வாழ்ந்தால் என் ஆயுள் கூடும். உன்னை பாடும் போது எனில் ராகம் தோன்றும். உன்னோடு வாழ்ந்தால்